அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து உருது அகாடமி சார்பாக இங்கே நடத்தப்படுகின்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் அரபி, பெர்சியா, உருது மொழிகள் துறை சார்பாக இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும், என்னை மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் பொருத்தமாக காலையிலிருந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என்று 3 சார்பாகவும் அந்த சுதந்திர தினத்தில் கலந்து கொள்கிற வாய்ப்பை காலையிலிருந்தே நான் பெற்றிருக்கிறேன். காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையிலே தேசிய கொடியினை ஏற்று இந்த நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். ஒரு காலத்தில் அந்த தேசிய கொடியினை அரசு சார்ந்த ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர்கள் மட்டும் ஏற்றிய காலம் உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சுதந்திர தினத்தன்று அந்த தேசிய கொடியை ஏற்றுகின்ற வாய்ப்பினை பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டில் சார்பாக டெல்லிக்கு அந்த உரிமை குரலை வைத்தார்கள். அந்த உரிமை குரல் மூலமாக தமிழகத்தை ஆண்ட உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களின் ஒப்பற்ற தலைவரான தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கோரிக்கையினை வைத்து அதை பெற்று தந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த கொடியை ஏற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். இதை நினைவுபடுத்துவதற்கு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு, நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை நினைவுபடுத்துகிறேன். இந்திய திருநாடு பன்முகம் கொண்ட நாடு. இந்திய நாட்டில் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்காக தான் இந்த சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் ஒன்றாக இணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். இந்திய நாட்டில் பல்வேறு சாதி, மத, மொழிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து வாழ்கின்ற அந்த பண்பாடு இந்திய திருநாட்டினுடைய மிக உயர்ந்த பண்பாடு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பல்வேறு வேற்றுமைகளில் நாம் ஒற்றுமையை காணுகிற இந்திய திருநாடு. அந்த இந்திய திருநாட்டில் ஒவ்வொருத்தருடைய குடிமகனுடைய அந்த உரிமையும் பாதுகாப்பும் இந்த நாட்டிற்கு அவர்கள் அளிக்கின்ற அந்த உறுதிமொழி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எடுத்து செல்லும் என்பதை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இந்த சுதந்திர தின விழாவில் நாம் இங்கே உருது மொழியினுடைய அந்த பெருமைகளெல்லாம் இங்கே உருது அகாடமி மூலமாக அறிகிற வாய்ப்பு நாம் பெற்றிருக்கிறோம். இதனுடைய பெருமைகளை எடுத்துச் செல்வதற்காக ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளில் இன்றைக்கு மொழி பெயர்த்து
அதில் உருதுவில் அந்த செய்திகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது நம்மிடத்தில் இருக்கின்ற பெருமைக்குரிய செயலை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பினை தமிழ் மொழியில் அதை நாம் பெயர்த்து அதை அந்த மொழியினுடைய அந்த உணர்வுகளை நாம் பிற மொழியில் இருக்கின்ற கருத்துகளையும் இணைந்து செய்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். உருதில் சொல்வார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு கொஞ்சம் யோசனையும் பண்ணேன். காலையில் சுதந்திர தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது, மாலையில் கவர்னர் மாளிகைகளுக்கு டீ பார்ட்டிக்கு செல்கின்ற நிகழ்ச்சி இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்போ தான் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளால் ஹர்கத் இஸ் பர்கத் என்னுவாங்க, அதை போல் ஒரு சிறிய தடை அது ஏற்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக உங்களிடத்திலே 1 மணி நேரம் இருக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்காக தொகுத்து இங்கே வழங்கி கொண்டு இருக்கின்ற டாக்டர் ரஹ்மான் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கௌரி அவர்களுக்கும், பேராசிரியர் ஆறுமுகம் அவர்களுக்கும், நீதியரசர் GM அக்பர் அலி அவர்களுக்கும், இங்கே உருது மொழியினுடைய பெருமைகளை மிக சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிற பேராசிரியர் சையத் சஜ்ஜாத் ஹுசைன் அவர்களுக்கும், நம்முடைய அருமை சகோதரர் விவேகானந்தன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இந்த திருக்குறள் உருதில் மொழிபெயர்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நம்முடைய டாக்டர் அமானுல்லா அவர்கள் இங்கே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து அதை வழங்கியிருக்கிறார், அதை வழிகாட்டியாக இருக்கிறார். நம்முடைய அருமை தம்பி இந்த டாக்டர் அமானுல்லா என்பது அவர் செஞ்சு மண்ணுக்கு சொந்தக்காரர், என்னுடைய நெருங்கிய உறவினர். இங்கே வந்து பார்க்கும்போது தான் அவர் என்பதை நான் உணர்கின்ற நிலை இருந்தது. அவரை மட்டுமல்ல, அவருடைய பாட்டன் காலத்திலிருந்து நான் அறிகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கேன். அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய பாட்டனார் அப்துல் காதர் சொரத்தூர் என்கிற கிராமம் செஞ்சியிலிருந்து நான் சிறிய வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் பாட்டனாரோடு நெருக்கமாக உறவு வைத்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றவர்கள் அவர்கள். அவருடைய புதல்வர்கள் நம்முடைய இங்கே தொகுத்து வழங்கிய டாக்டர் அமானுல்லாவுடைய தந்தை முகமது பாஷா அவர்களையும், அவருடைய சித்தப்பார் முகமது அமீத் அவர்களையும், முகமது அஜீஸ் அவர்களையும் நான் மறியோம். நேற்றுக்கு காலையில் அவருடைய சித்தப்பா முகமது அஜீஸ் அவர்கள் ஆசிரியர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற நேரத்தில் நிகழ்ச்சியின் துவக்கமாக அவர்தான் துவா ஓதி அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். இப்படி ஒரு நெருக்கமான சார்ந்த அருமை தம்பி அவர்கள் இன்றைக்கு இந்த சிறந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் இது உருது மொழிக்கு அவர் ஆற்றுகின்ற பணியாக தான் நாம் கருதுகிறோம். ஐயன் வள்ளுவனை பற்றி நாம் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, இது எல்லோரும் கற்றோர்கள் சபை. உலகம் அளவில் எல்லோருக்கும் பொதுவானவர் ஐயன் வள்ளுவர் அவர்கள். எந்த மதமாக இருந்தாலும் அதற்கு தேவையான கருத்துக்களை ஐயன் வள்ளுவரிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாரை ஒப்பிட்டு சொன்னாலும் ஐயன் வள்ளுவருடைய குரலிலிருந்து அதை செயல்படுத்தலாம். ஒருடைய குணாசிதங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உயர்வான பண்புகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயன் வள்ளுவனுடைய குரலிலிருந்து எடுத்து செல்லலாம். இங்கே நம்முடைய பேராசிரியர் ஆறுமுகம் என்று நினைக்கிறேன், அவர் சொல்லும்போது மிக சுருக்கமாக சொன்னார்கள். அழியா செல்வம், கல்வி செல்வம், அதை எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்பதை அவர் எடுத்து சொல்லும்போது எனக்கு நினைவு வந்தது என்னுடைய தாய் தந்தை உடைய அறிவுரைகள் தான். என்னுடைய தகப்பனார் சொல்வார், சிறிய வயதில் நீ உண்ணுவதற்கு முன்பு யாராவதுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு வழங்கிவிட்டு தான் நீ உண்ண வேண்டும் என்று சொல்லுவார். சிறிய வயதில் 15-16 வயசில்
அவர் 21 வயசில் மறைவுக்கு பிறகு நான் நேரடியாக வருவாயை ஈட்டுகின்ற வயது 21 வயதில் அடைந்தேன். அப்பொழுது தந்தை சொல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய பயணத்தை துவக்கினேன். அதை காட்டிலும் என்னுடைய தாய் அதைவிட கொஞ்சம் கடுமையாகவும் பாசத்தோடு அவர்கள் சொல்வார்கள், தினந்தோறும் நீ காலையில் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் யாருக்காவது ஒரு ஏழைக்கு ஒரு நாள் அல்லது ஒரு வேலைக்காவது உதவி செய்துவிட்டு தான் நீ செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை அவர்கள் இடுவார்கள். நான் கேட்பேன், அப்போ எங்கள் அம்மாகிட்ட, சின்ன வயசாச்சா, காலையில் இப்போ தான் வீட்டை விட்டே நான் கிளம்புறேன், இனிமேல்ட்டு போய் தான் நான் உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்கணும். அப்பா சொன்னார் சாப்பிடும்போது ஒரு ஆளை சாப்பிட வச்சுட்டு சாப்பிடுப்பான்னாரு, அது கொஞ்சம் பொருத்தமாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறது கடுமையாக இருக்குதே அப்படின்னு. நீ எண்ணிப்பார், இன்றைக்கி உனக்கு வருவாய் வரும், அதை கொண்டு வந்து நைட்டில் வச்சுட்டு உனக்கு போக மீதி எடுத்து நீ கொடுத்துப்பார், அதுபாடு இறைவன் உனக்கு என்ன கொடுக்குறான் பார் என்று அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறதால எந்த விதமான குறையும் இல்லாமல் நான் இருக்கேன். சொல்லுவாங்க, இப்போ சர்ச்சுக்கு போனாங்க காலையில், அங்கே சொல்லுவாங்க மகிமைகள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நற்செய்தி என்று சொல்வார்கள். நம்மளுடைய பயானில் ஜும்மாவுக்கு போனால் தொழுகையில் ஜும்மாவில் ஹஜரத்துகள் பயான் சொல்லும்போது ज़रा शॉर्ट में भी बोल रहे हैं, लॉन्ग में भी बयान करने वाला हजरत हैं. उसमें அவர்கள் சொல்லும்போது அது என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அந்த பயானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கே இருந்தாலும் சரி, சட்டமன்ற வளாகத்தில் இருந்தாலும் அங்கே இருக்கிற பள்ளிவாசலில் அந்த பயானுக்கு மட்டும் உரிய போயிடுவோம். ஏன்னு சொன்னால் தேவையான கருத்துக்கள் அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பல்வேறு ஆலயங்களுக்கு இன்றைக்கி இங்கே சமபந்தி போஜனம் நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்து சார்பாக ஒதுக்கப்பட்ட ஆலயத்துக்கு, ஈஸ்வரன் கோயில் ஆலயத்துக்கும் இன்றைக்கி போகணும். அங்கேயும் அந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கிற நேரத்தில் எல்லாமே சொல்கிறது என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தில் வழித்து கொடுத்து இருக்கிறது போல இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், அனைவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும், அனைவரையும் நாம் நேசித்து வாழ வேண்டும் என்பது எடுத்து சொல்லுகின்றது தான் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இது மொழிதான் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் நாம் அந்த கருத்தை தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஐயன் வள்ளுவன் கொடுத்த அந்த திருக்குறளில் இருந்துதான் எல்லா மொழிக்கும் அந்த பெருமை சேர்க்கின்ற வகையில் அதை தொகுத்து வழங்குகிற ஒரு மாபெரும் பொறுப்பினை எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மொழிக்கு சொந்தக்காரர்கள் அதை எடுத்து செல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் நான் உண்மையிலே டாக்டர் அமானுல்லா பற்றி பெருமையாக கருதுகின்ற ஒரு நிலை. தந்தை மகனுக்கு செய்யும் என்பதே ஒரு குரலில், அதே போல அவருடைய தந்தையார் அவர்கள் மிக கடுமையாக உழைத்து அந்த பிள்ளைகளை, எங்கள் குடும்பம் மாதிரி ரொம்ப பெரிய குடும்பம். இப்போ நானே 9 பேர், நான் தான் முதல் ஆள். ஆமாம், 9 பேர் எங்கள் பிள்ளைங்கள். எங்கள் தாய் தந்தைக்கு நான் தான் மூத்த ஆள். அதே போல் அதுவும் பெரிய குடும்பம். ஆனால் அவங்க தகப்பனார் ரொம்ப கராராக இருந்து அந்த பிள்ளைகளை அந்த மதரசாக்களை படிக்க வச்சு இன்றைக்கு பேராசிரியராக இங்கே வந்து ஒரு மொழியை பெயர்த்தி ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுகின்ற அந்த புத்தகத்தை நானே முன்னிருந்து அதை வெளியிடுகின்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கி கொடுத்து இருக்கிறான்னு சொன்னால் உண்மையிலே அவருடைய தந்தை மகிழ்ச்சி அடைவார்கள். மகன் தந்தைக்கு செய்யும் கடமையை அவர் செய்திருக்கிறார். அவருடைய மகனுக்கு உள்ள பெருமையை தந்தை காணுகின்ற நிலையை அவருடைய தந்தையும் பெற்றிருக்கிறார். எனவே ஐயன் வள்ளுவன் குரலுக்கேற்றார் போல் அவருடைய வாழ்க்கையை நெறிமுறைகளை வகுத்திருப்பது உண்மையிலே வரவேற்று உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். வாழும் காலத்தில் மக்களுக்காக 12 மாதங்களுடைய வருவாயில் 1 மாத வருவாயை நிச்சயமாக அதை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாம் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அந்த ரம்ஜான் மாதத்தில் செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் நெருக்கடிகள் சூழ்ந்தாலும் நெறிப்படிதான் வாழ வேண்டும். எந்த காலகட்டத்திலும்
நோ காம்ப்ரமைஸ், எதுக்கும் அசந்து கொடுத்து தன்னுடைய நிலையில் இருந்து மாறக்கூடாது. எப்போதும் எல்லா இறைவரும் எல்லா வல்ல இறைவர்கள் விரும்புவது எல்லாம் நேர்மையும் ஒழுக்கமும் கண்ணியமும் தான் அதனுடைய செயல்பாடுக்கு. எனவே ஒரு மனிதன் உயர்ந்த மனிதனாக, பொருளாதாரம் அல்ல, கல்வி அல்ல, எல்லாத்தையும் காட்டிலும் உயர்ந்த மனிதனாக அவர்கள் திகழ வேண்டும் என்று சொன்னால் எண்ணம், சொல், செயல் இதை சரியாக இருந்தால் அவர்கள் எல்லா நிலையிலும் நிறைவாக வாழக்கூடிய மனிதர்களாக வாழுவார்கள். எனவே நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுகின்ற காலத்தில் அது நிச்சயமாக துவக்கத்திலே சொல்லி அவர்களுக்கு நல்வழி காட்டுவது இங்கே இருக்கின்ற பெரியோர்களாகிய உங்களுடைய கடமை. அந்த கடமையை சரியாக செய்தால் இதுதான் சமுதாயத்துக்கு செய்கின்ற கடமை என்பதை உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.